வணக்கம். இன்றைய டாப் 5 செய்திகளை பார்க்கலாம். இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஒப்புதலுடன் பல மாநிலங்களுக்கான ஆளுநர் மாற்றங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. தமிழக ஆளுநராக இருந்த RN ரவி மேற்கு வங்க ஆளுநராக மாற்றப்பட்டுள்ளார். இதையடுத்து கேரள ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகர் தமிழக ஆளுநர் பொறுப்பையும் கூடுதலாக கவனிப்பார். இந்த நியமனங்கள் அனைத்தும் சம்பந்தப்பட்டவர்கள் பதவியேற்கும் தேதியிலிருந்து அமலுக்கு வரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் AGS என்டர்டைன்மெண்ட் குழும உரிமையாளர் கல்பாத்தி சுரேஷ் மகன் திருமண வரவேற்பில் விஜய் மற்றும் த்ரிஷா கிருஷ்ணன் ஒன்றாக பங்கேற்றனர். ஒரே காரில் வந்து மணமக்களை வாழ்த்திய இருவரின் புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. சமீபத்தில் இவர்களை சுற்றிய வதந்திகள் பேசப்பட்டு வரும் நிலையில் இந்த நிகழ்வு ரசிகர்களிடையே பல்வேறு கருத்துக்களை எழுப்பியுள்ளது. சில ரசிகர்கள் அதிருப்தியையும் வெளிப்படுத்தி வருவதால் இது விஜயின் அரசியல் பயணத்திலும் தாக்கத்தை ஏற்படுத்துமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. திமுகவை சேர்ந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி RN ரவி மற்றும் குஷ்பு குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் அவருக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. இந்த தண்டனையை எதிர்த்து மேல்முறையீடு செய்த நிலையில் மெட்ராஸ் ஹைகோர்ட் இந்த சிறை தண்டனைக்கு இடைக்கால தடை விதித்துள்ளது. இறுதி தீர்ப்பு வரும் வரை தண்டனை அமலுக்கு வராது என்றும் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கு பகுதியில் அதிகரித்து வரும் போர் பதற்றத்தின் காரணமாக பல நாடுகளில் உயிரிழப்புகள் அதிகரித்துள்ளன. ஈரானில் 1230 பேர் உயிரிழந்துள்ளனர். இஸ்ரேலில் 11 பேர் உயிரிழந்துள்ளனர். லிபனோனில் 72 பேர் உயிரிழந்துள்ளனர். குவைத்தில் 8 பேர் உயிரிழந்துள்ளனர். அரேபிய எமிரேட்ஸ் பகுதிகளில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். பஹ்ரைனில் 1 உயிரிழப்பு மட்டுமே ஏற்பட்டுள்ளது. அதே நேரத்தில் சிரியா மற்றும் ஈராக் நாடுகளில் உயிரிழப்பு எதுவும் பதிவாகவில்லை. இதனால் மத்திய கிழக்கில் போர் பதற்றம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. திமுக கூட்டணியில் VCக்கு 12 தொகுதிகள் மற்றும் புதுச்சேரியில் 3 தொகுதிகள் கேட்ட நிலையில் திமுக ஒற்றை இலக்கத்தில் மட்டுமே தொகுதி ஒதுக்க முடியும் என தெரிவித்துள்ளது. மேலும் ராஜ்யசபா சீட் வழங்காததும் குறைந்த தொகுதி ஒதுக்கீடும் VCக்கு இடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது.